ஹாய் ஐஸ், வெல்கம் டு கேடியா ஜாவிட்டி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னி பண்ணுற வந்திருக்கு, அதை தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட் ஐடு தான் எல்லாமே கிட்டு பண்ணிட்டு நேராக போயிட்டு கோல் ட்ரைவில் ஒரு 10 ஸ்பின் பண்ணிட்டு கரெக்டாக நம்ம பன்னி சுற்ற ஆரம்பிச்சிடலாம். நான் எவ்வளோ டைமில் எடுத்து நீங்களே பாருங்கள். நமக்கும் சீக்கிரம் மொத்தம் 40 தரமாட்டேன்ட்டானவங்களே. சரி, அடுத்த ஒரு ரொம்ப ஊற்று வைப்போம். ஒரு ஸ்பின், அதுக்கு 3 டவுன் வந்துருக்கான். அடுத்து ஒரு 40 சுற்றி பார்க்கலாம். 40 ஏதாச்சும் கொடுத்தா பரல, தரமாட்டான போல. அது டோக்கன் மத்தியில் எக்ஸ்சேஞ்ச் 500 கொடுத்தா எவன்டா எடுக்கும்? 200, 350, 300 அப்படின்னா கூட எடுக்கலாம். விட்டான் 500க்கு. நீ யாரும் போய் சுற்றிட்டு இருக்காங்களா? டைமண்ட்ஸை வேஸ்ட் பண்ணலாம், எப்படியும் கிடைக்க போகிறதில்ல. இவருக்கு என்னமோ மனசு கிடச்சிருக்கு போல. பேக் பேக்காக லூட் பாக்ஸ் இது கொடுக்கும்போதே ஆர்வமாக இருக்கும். மறுபடியும் சுற்றுன்னு தோணும். ஆனால் தர மாட்டாங்க. சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான். வேகமாக சுற்றிட்டு மாட்டாங்க. அப்படியே மாற்றி சுற்றணும். கன்ஃபியூஷன் பண்ணிகிட்டே சுற்றுவோம். அப்போ தான் ஏதாச்சும் கொடுப்பான். மாற்றி இங்கே சுற்றணும், அங்கே போய் இது பண்ணணும். அப்போ திடீர்னு கொடுத்துருவான். நீ காலைல எழுந்திரிச்சி உடனே வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கு. வேகமாக சுற்றின எது கொடுக்காம முதல்ல எந்த பண்ணி கொடுக்காம தெரியல. பார்க்கலாம். டோக்கன் தான் தரான்னா பண்ணுறது தர மாட்டேங்கான்னு. எது விழுப்புது எல்லாம் ஒன்றா தரானப்பா. இது லாக் அவுட் பாயிண்ட்டு மாடி உள்ளே வந்திருக்கேன். சில டைம் அப்படி இல்லை, லாக் அவுட் பாயிண்ட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் கிளைம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அதுக்கப்புறம் சுற்றிருப்பேன். என்ன ட்ரெஸ்? 21 வித்தியாசமாக ட்ரை பண்ணலாமான்ட்டு 22 வச்சு ட்ரை பண்ணேன். கிடைக்குமான்ட்டு பார்க்கலாம். அதுலையாச்சும் தருவான்னு தெரில. எல்லாம் கிளைம் பண்ணணும். கிளைம் பண்ணி ஃபுல்லாக வந்தோன்னே எல்லாம் கிளைம் பண்ணிட்டு கிளே கேட்ச் கொடுத்து அதுக்கப்புறம் தான் ஸ்பின் பண்ண ஆரம்பித்தேன். பார்க்கலாம். முதல்ல இப்போ எது தரேன்னு தெரில. பார்ப்போம். கொடுத்தானாலா 2 500 400 மலைய ஓடாது. எப்பெல்லாம் மணிக்கான வரும்? 500 400 இப்பெல்லாம் மொத்தம் போடு. இதை கொடுத்துட்டான். பேக்கை கொடுத்து ஏமாற்றிட்டானே. நான் விழுந்துட்டோன்னு நினச்சேன். பார்க்கலாம். முதல்ல எந்த பண்ணி விழுந்து தெரியல. பார்க்கலாம். அடுத்தது பேக் தான் விழுந்திருக்கு. முதல்ல 3 மணிமே எடுக்கணும். நம்ம 3 மணிமே எடுத்து கேட்டிருக்கேன். 10 விழுது. பார்க்கலாம். டோக்கனும் அதிகமாக கொடுத்தா பண்ணுறதை கொடுத்தா பரவாயில்ல. மாற்றிக்கிட்டே சுத்தம். நம்ம முடிஞ்ச அளவு கம்மி டைமில் எடுத்து கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன். பார்க்கலாம். போடு. கொடுத்தா போது. 2 பண்ணி ரெட் கலர் கிடச்சிட்டு அடுத்து ப்ளூ. மெயினாக ப்ளூ தான் எடுக்க சொல்லியிருக்க. பண்ணி வாரி அதுதான் எடுக்கணும். இந்த பண்டல் பார்க்கலாம் எது கிடைக்குன்னு தெரியல. மறுபடியும் பேக் கொடுக்கண்டா. டக்குன்னு கொடுத்த கிளம்புறேங்களா? தரமாட்டான். நம்ம டக்குன்னு மாற்றி சுற்றிக்கிட்டே எடுக்கும். அப்போ தான் தருவாங்க. அடுத்து கொடுத்துட்டான் நினைக்க. போடு. நம்ம எது நினைக்க எடுக்கும் நினச்சோமோ அதை கழிச்சிட்டு அதை எடுத்துடலாம். அடுத்து இந்த ஒரே பண்ணி தான் இருக்குது, அதையும் எடுத்துடணும் எப்பயாச்சும். கமான், சீக்கிரம் கொடுடா. ஒரு கிளிக் பண்ணிட்டு சுற்றுவோம். 1000 ரூபா நினைக்கிறேன். தரமாட்டேன். மறுபடியும் சுற்றுவோம். கொடுத்துட்டான். எடுத்தாச்சு. கரெக்டாக கம்ப்ளீட் ஆகிட்டு எல்லாம் எடுத்தாச்சு. 16 டைமண்ட் இருந்து கரெக்டாக 9300 டைமண்ட் இருக்குது. ஏதோ முடிஞ்ச அளவு கம்மி டைமே எடுத்தாச்சு. குறைஞ்சபட்சம் ஒரு 1800 டைம் தான் செலவாயிருக்கு.
பாய் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இனிமேல் வீடியோஸ் கண்டினியூவாக வரும். முடிஞ்ச அளவு கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் Oh கொடுங்க. man, I should have finished those deep fried chicken wings from last எப்படியோ night. அவருக்கு கம்மி டைமே எடுத்தாச்சு. I'm ஓகே பாய் கைஸ். starving. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.